கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியில உணர்வையும் உணர்ச்சியையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாலே இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். கிட்டத்தட்ட பாரதி அம்மா ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, 5 வருஷ வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டம். 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஜென்மத்துல ராகு. ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை. மனதளவுல பாதிச்சாங்க நிறைய பேர், உடல் அளவுல நிறைய பாதிப்பு இருந்துச்சு. பல பேர்த்துக்கு ஒரு தெளிவில்லாதவே போகுது வாழ்க்கை, எதுக்கு வாழ்றேன்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இறைவனுடைய அருளோடு ஒரு புத்துணர்வை இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக கொடுக்கும். 5ல குரு இருந்து கூட நிறைய விஷயங்கள் நடக்காத பட்சத்திலும் கூட 6ஆம் இடத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக உச்சம் அடைகிறார். குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அற்புதமான இடத்தை பார்க்கிறார். அதுல முக்கியமா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பல சண்டை சச்சரவுகள் விலகும். ஏன்னா ராகு கேது தோஷம் கிட்டத்தட்ட 3 வருஷமா கணவன் மனைவிக்குள்ள சண்டை, லவ்ல பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, தப்பானவங்களோட பேசி பழகி ஏமாந்துட்டேன் அப்படின்லாம் கும்பராசி பல வழிகளை அனுபவிச்சிருப்பாங்க. இன்னைக்கும் சார் கௌரவத்துக்கு தான் சார் புருஷன் முன்னாடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. அப்ப அந்த கவலைகளும் அந்த பிரச்சனைகளும் கடவுளுடைய அருளோடு சரியாகும். ரொம்ப குறிப்பா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பட்டம், பதவி, பேர், புகழ் இந்த வருஷத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் வேணுன்றவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே நினைக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்திராத திடீர் திருப்பங்களை கடவுள் கொடுப்பார். ரொம்ப முக்கியமானது 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சுபவிரய செலவுகளை செய்வார்கள். நிறைய பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அனுகூலங்களை இறைவன் கொடுப்பாரு. நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தெய்வ வழிபாட்டால இந்த வருடத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொன்னா 7ஆம் இடத்தில் கேதுவும் ஜென்மத்துல ராகும் இருக்கிறதுனால பழக்க வழக்கத்துல கவனம். குறிப்பா மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. தப்பான தொடர்பு, தப்பான பழக்க வழக்கங்களை சத்தியமாக இந்த நேரம் என்டர்டெயின் பண்ணும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல சனி, ராகு கேது இருந்துச்சுன்னா உங்களுடைய எண்ணத்தை மாத்தும். இது தொடக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல தொட்டு பார்க்கலாம்னு தோணும். அதனால தயவு கூர்ந்து அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படி இருந்துட்டா பெரிய பாதிப்புகள்ல இருந்து உங்களால வெற்றி பெற முடியும்.